அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான ஆர்டிகில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, துணை சபாநாயகர் பதவிய பத்தி குடுத்திருந்தாங்க. சரியா? துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 93 தான் இந்த துணை சபாநாயகர் பதவிய பத்தி சொல்லுது. சபாநாயகர், துணை சபாநாயகர் 2மே பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 93 தான். அதே மாரி ஆர்டிகிள் 178 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மாநில சட்டப்பேரவைகள்ல இருக்கக்கூடிய சபாநாயகர்கள், துணை சபாநாயகர்கள் பத்தி பேசுது. நமக்கு சபாநாயகர் அப்படிங்கிறவருடைய ரோல் பத்தி தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருப்பாரு. அதே மாதிரியான ஒரு பொறுப்பு தான் துணை சபாநாயகர் அந்த அந்த பதவிக்குமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ துணை சபாநாயகர் அப்படிங்கிற இந்த பதவிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1921ல பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் முதல்ல இந்தியர் ஒருத்தர் துணை சபாநாயகராக இருந்தது. ஓகேங்களா? ஃபிரெடரிக் ஒயிட் அப்படிங்கிறவர் நமக்கு சபாநாயகராக இருந்தப்ப, துணை சபாநாயகராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். அதுக்கப்புறமா 1925ல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் யாரா இருந்தார்ன்னா, வித்தல்பாய் பட்டேல் அப்படிங்கிறவர் இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் மௌலாங்கர் அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. மௌலாங்கர் ஸ்பீக்கரா இருந்தப்ப, ஆனந்த சயனம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்திருப்பாரு. இருந்தாலும் இந்தியால முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபாநாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1956ல நமக்கு அ எம்.ஏ. ஐயங்கார் அவர்கள் தான் 1956ல முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணை சபாநாயகராக இருந்திருப்பார். இப்போ இந்த துணை சபாநாயகர் பதவி இவ்வளவு நாட்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அதுல இருந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவியே நிரப்பப்படாம இருக்கிறது ஒரு கவலைக்கிடமான விஷயமாக தான் இருக்கு. 17வது லோக்சபா 2019லிருந்து 24 வரைக்கும், 18வது லோக்சபா 2024லிருந்து 29 வரைக்கும் இருக்க போது. 17வது லோக்சபால துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவி காலியாக தான் இருந்துச்சு. இந்த லோக்சபாலயும் 18வது லோக்சபாலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் துணை சபாநாயகர் அப்படிங்கிற இந்த பதவி நமக்கு ஃபில் ஆகாமயே தான் இருக்கு. சரிங்களா? ஒரு துணை சபாநாயகர் அப்படிங்கிறவரோட ரோல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா, அந்த செஷன் ஃபுல்லா அவர்னால கண்டக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப துணை சபாநாயகர் உள்ள வருவாரு. அதே மாரி முக்கியமான கமிட்டீஸ்ல மெம்பரா இருப்பாரு. அதே மாரி திடீர்னு ஸ்பீக்கருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு, இல்ல உடம்பு முடியாம போயிருச்சு அப்படின்னா, உடனே துணை சபாநாயகர் அந்த அவைய வழி நடத்துவாரு. இப்ப துணை சபாநாயகரே இல்லாம இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஸ்பீக்கருக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த அவைக்கு ஒரு தலைவரே இல்லாத ஒரு நிலையும் ஏற்படும். இந்த மாதிரி அ நம்ப ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரு எவ்வளவு முக்கியமோ, அதே மாரி தான் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரும் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிளோட சாராம்சமாக இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம கொண்டு வரணும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க ஆளுங்கட்சியில இருந்து இருப்பாங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க எதிர்க்கட்சியில இருந்து இருப்பாங்க. சரியா? ஸ்பீக்கர் ஆளுங்கட்சியில இருந்தா, அ எதிர்க்கட்சியில இருந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. இதனால பார்லிமென்ட்ல ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஆனா, இப்ப அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. இப்ப அதுக்கு என்ன சஜஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சட்ட திருத்தம் கொண்டு ஒரு ஸ்பீக்கர் எலெக்ட் ஆன 60 நாளைக்குள்ள டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரையும் எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆலோசனையுமே வழங்குறாங்க. சரியா? டெப்யூட்டி ஸ்பீக்கர் அவரோட ரோல் குறித்து இந்த ஒரு ஆர்டிகில் இருந்துச்சு. நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய மே 4ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நமக்கு பேங்கிங் எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்? ஒரு வருஷத்திலேயே எப்படி கிளியர் பண்ணிட்டு போகணும்? இந்த மாரி முக்கியமான ஐடியாஸ உங்களுக்கு குடுக்க போறாங்க. சரியா? நீங்க பேங்கிங் படிக்க விருப்பப்பட்டாலோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேங்கிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, அவங்களுக்கு இந்த தகவல சொல்லுங்க. எல்லாத்தையும் கலந்துக்க சொல்லுங்க. நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நடக்க இருக்கு. மே 4ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோங்க. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.